ஹாய் buddies, வெல்கம் டு மை ஸ்டைல் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் கத்திரிக்காய் பொரியல் ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் வீடியோ கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னுடைய எல்லா ரெசிபியும் நீங்கள் பார்க்க முடியும். இப்போ வாங்க இந்த பொரியல் ரெசிபியை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு மேலே ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் நல்லா சூடாகி வந்ததுக்கப்புறமா பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடாகி வந்ததுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1 காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இது எல்லாத்தையுமே எண்ணெயில் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. ஜீரகத்தை ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. இது கூட 1 கொத்து அளவுக்கு கறிவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா வெங்காயம், அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிட்டு எல்லாத்தையும் எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் ஒரு கோல்டன் ப்ரௌன் கலருக்கு சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் வெங்காயத்தை வதக்கி விட்டுக்கோங்க. இது கூட ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிட்டு திரும்ப எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த கத்திரிக்காய் பொரியலை ரசம், அதுக்கப்புறம் பிளெயின் சாம்பார், வெரைட்டி ரைஸ், கீரை சாதம்லாம் செஞ்சோம் அப்படின்னா அது கூட சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கா கத்திரிக்காவை இது கூட சேர்த்துக்கலாம். உங்கள் வீட்டில் கத்திரிக்காய் பிடிக்காதவங்க யாருனா இருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டைம் நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள். விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிடுவாங்க. இந்த கத்திரிக்காய் பொரியலில் நம்ம எப்போவுமே செய்கிற போல் செய்யாமல் ஒரு பொடி அரைச்சி சேர்த்துக்க போகிறோம். அது இந்த கத்திரிக்காய் பொரியலுக்கு ரொம்பவே டேஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணும். கத்திரிக்காய் எல்லாத்தையுமே சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு கத்திரிக்காவை ஒரு 10 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டோம் அப்படின்னா நல்லா குக் ஆகி வந்துடும். கத்திரிக்காய் வெந்து வர டைமில் நம்ம இது கூட சேர்த்துக்கிறதாக பொடி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு மிக்ஸி கப் எடுத்துக்கோங்க. அதில் காஞ்ச தேங்காய் சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. அடுத்தது ஒரு 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. இந்த பொரியலில் காரத்துக்காக நம்ம சேர்த்துக்கிறதே காஞ்ச மிளகாய் தான். அதனால அதை காரத்துக்கு தகுந்த போல் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 5 பல்லு பூண்டு, அதுக்கப்புறமா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. பார்த்திங்கன்னா நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதில் தண்ணி சேர்த்துக்காமல் இதை போல் பவுடர் ஃபார்மில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம கத்திரிக்காய் வெந்து வந்திருக்கோம். இப்போது வெந்து வந்திருக்கான்றதை நம்ம போய் பார்க்கலாம். பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் ஒரு 10 நிமிஷத்துலேயே நல்லா குக் ஆகி வந்துடுச்சு. இப்போது நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தோம் இல்லையா, அந்த பொடியை ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்கலாம். நம்ம வீட்டில் தேங்காய் கட் பண்ணிவிட்டு மீதி அப்படியே வச்சுடுவோம். அது காஞ்சி போயிடுச்சு அப்படின்னா தூக்கி போட்டுருவோம். ஆனால் அந்த மாதிரி தூக்கி போடாமல் இந்த மாதிரி கூட நீங்கள் பொடி ரெடி பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்த பொடி எல்லாத்தையுமே சேர்த்ததுக்கப்புறமா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. நம்ம சேர்த்துக்கிட்ட பொடி கத்திரிக்காவில் நல்லா அப்சர்வ் ஆகி வரதுக்காக ஒரு 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணிக்கோங்க. இந்த பொரியலை நீங்கள் சப்பாத்தி கூட சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடலாம், நல்லாயிருக்கும். அஞ்சு நிமிஷம் ஆனதுக்கு அப்புறமா பார்க்கலாம். ரொம்பவே சூப்பராக ரொம்ப வாசனையோட கத்திரிக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.
இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மை ஸ்டைல் குக்கிங் சேனலுக்கு மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். இதை போலவே என்னுடைய எல்லா ரெசிபியும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா மை ஸ்டைல் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதை போலவே இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். படி தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.